வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தட்டி தூக்குறோம் போஸ்டிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2013ஆம் ஆண்டு நடந்த குரூப் 2 எக்ஸாமோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எதுன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பிடை தோன்றிருண்டை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடலுறச் சுட்டு வேரோர் மருந்தினால் துயரம் தீர்வர். இது வந்து எந்த பாட்டில் இடம்பெற்றுன்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் தான் வரும். ஸோ கம்பராமாயணம் எழுதினது யாருன்னா கம்பர். ஸோ ஆன்சர் வந்து கம்பர். அந்த அந்த வரிகள் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா அறுவை மருத்துவத்தை பற்றி சொல்லுது. அறுவை மருத்துவத்தை பற்றி சொல்கிற நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அறுவை மருத்துவத்தை பற்றி சொல்கிற நூல் வந்துட்டு கம்பராமாயணம். அதை எழுதினவர் கம்பர். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு, பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனிநூலை செய்த முதல் ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒட்டக்கூத்தர். பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனிநூலை செய்த ஆசிரியர் யாருன்னு கேட்டால் ஒட்டக்கூத்தர். அடுத்து, திருமங்கையாழ்வாரின் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? சொல்லணி அமைத்து பாடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெழுக்கூற்றிருக்கை. திருமங்கையாழ்வார் எழுதிய சொல்லணி அமைத்து பாடும் நூல் திருவெழுங்கூற்றிருக்கை. அதுக்கடுத்து வீரமாமுனிவர் இயற்றிய 5 இலக்கணங்களை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. 5 இலக்கணம் கூறும் நூல் வந்துட்டு தொன்னூல் விளக்கம். இந்த நூலை வந்து குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி தொல்காப்பியம். தொன்னூல் இலக்கணம் வந்து குட்டி தொல்காப்பியம், தொன்னூல் விளக்கம். ஓகே, அடுத்து, எறும்பும் தன் கையால் என்சான் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஔவையார். எறும்பு வந்து அதோட கையால் 8 சான் இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டால் ஔவையார். அடுத்து, பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டது என கருதப்படும் நூல் எது? திருப்பாவை. திருப்பாவை எழுதினவங்க யாருன்னு கேட்டால் ஆண்டாள். ஆண்டாள் தான் திருப்பாவை எழுதியிருப்பாங்க. ஆண்டாள். ஓகே, அடுத்து, காந்திமதி வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அப்படின்னு கேட்டா அழகிய சொக்கநாதர். காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் அழகிய சொக்கநாதர். அடுத்து, சைவராக இருந்தும் சமய காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யாருன்னு கேட்டா நச்சினார் கிரியர். சீவக சிந்தாமணி அந்த நூலை எழுதினவர் யாருன்னு கேட்டா திருத்தக்க தேவர். சீவக சிந்தாமணி நூல் எழுதினது யாரு? திருத்தக்க தேவர். அடுத்தது, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? நச்சர், திருமலையார், தாமத்தர். இவங்க 3 பேர் வந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் அடியாருக்கு நல்லார் அப்படிங்கிறவரு எழுதியிருக்க மாட்டார். திருக்குறளுக்கு உரை எழுதினவர் எத்தனை பேர்னு கேட்டால் 10 திருக்குறளுக்கு மட்டும் 10 உரை எழுதியிருப்பாங்க. அடுத்தது, ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞனாவான் அப்படின்னு பாடினவர் யாருன்னு கேட்டா முடியரசன். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் எது? கோவலன் வந்து இறந்த இடம்தான் கோவலன் பொட்டல் அப்படின்னு அழைக்கப்படும். அடுத்தது, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவியின் பட்டம் கொடுத்தவர் வா ராமசாமி. வா ராமசாமி. வாரா அப்படிங்கிறோடைய முழு பேர் பார்த்தீங்கன்னா வா ராமசாமி. அடுத்தது, பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து பொருந்தாத இணைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா மை. அதுதான் பொருந்தாத இணை. மைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து அஞ்சனம். அதுதான் மையோட அர்த்தம். மைனா அஞ்சனம். ஓகே, அடுத்தது, ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகிறது அப்படின்னு அவரோட வரிகள்ல சொன்னவர் யாருன்னு பார்த்தா வள்ளிக்கண்ணன். இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது, வெப்ப
தடுகளத்து வேலங்கராயிரமும் ஒப்பத் தொருளகற்றில் கொண்டோன். இவ்வரிகள் வந்து யாரை குறிப்பிடுதுன்னா ராசேந்திரன், ராஜேந்திரன் அந்த அரசரை தான் இந்த வரிகள் குறிக்குது. அடுத்தது, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பற்றன்றிருள். இக்குறள் இடம்பெற்றுள்ள இயல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லறவியல். இல்லறவியல்ல தான் இந்த குறள் இடம்பெற்றிருக்கு. ஓகே, அடுத்து செய் அப்படிங்கிற வேர் சொல்லோட வினையால் அணையும் பெயர், அதை தேர்ந்தெடுக்கணும். வினையால் அணையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தவன். இதுதான் கரெக்டான வினையால் அணையும் பெயர். இதுதான் வினையால் அணையும் பெயர், செய்தவன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடர் எழுதுக. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே. இதுதான் வந்துட்டு சரியாக இருக்கும். மித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் இருக்கிற கரெக்டான ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறப்பு நிகழ்வெதிர் வென்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குறத்திப்பாட்டே. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரியான அர்த்தம் கொடுக்குறது அதுதான். ஓகே, அடுத்தது விடைக்கேற்ற வினா. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதோட சரியான வினா எதுன்னு பார்த்தீங்கன்னா பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுவது எது, இதுதான் கரெக்டாக இருக்கும். பெற்றதை வழங்கி ஏன் வாழ வேண்டும், இதெல்லாம் வந்து ஏதோ நெகட்டிவான ஒரு கொஸ்டின் மாதிரி இருக்குது. கரெக்டான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான். அடுத்தது, பொருந்தா இணையை கண்டறி. தினம் அப்படிங்கிறது கரெக்டாக பொருந்தியிருக்கு, நெருதலுங்கிறதும் கரெக்டாக பொருந்தியிருக்கு. ஆனால் சலவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சலவர்னா வஞ்சகர். சலவர்னா வஞ்சகர்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து நல்லவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு தப்பாக இருக்கு. மூணாவது தான் தப்பு. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இதுல வந்து வேர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பற்று. இதுதான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பற்று. ஓகே, அடுத்து நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது. நான்மணி மாலை வந்துட்டு முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், இந்த 4 மணிகளை சேர்த்துதான் நான்மணி மாலை. தீரா புராணத்தின் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எதுன்னு கேட்டாங்கன்னா நூபத்து காண்டம். நூபத்து காண்டம் தான் சீரா புராணத்துல வந்துட்டு தீர்க்க தரிசனத்தை பத்தி கூறுற காண்டம். அடுத்தது, வல்லைக்கு உறங்கும் வளநாட வல்லை என்பதன் பொருள் யாது. வல்லைக்கு உறங்கும் வளநாட அந்த இதுல வந்துட்டு வல்லை அப்படிங்கிறோட பொருள் பார்த்தீங்கன்னா நெல் குத்தும் பெண்கள் பாடும் பாட்டு தான் வல்லை. வல்லை பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து மானிட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமியில் கிருமி தெருவினில் பிழைக்கும் என்ற உயிரியல் தொழில்நுட்பம் அறிவுறுத்தும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருவாசகம். திருவாசகம் தான் அறிவுறுத்துது. ஓகே, அடுத்தது ஆர்ப்பறவை அநீதிகளும் மணிமுறுவல் அரும்பறவை. இப்பாடலடியில் அமைந்துள்ள பின்வருவற்றில் எது தவறானது. இதுல வந்து சீர்முரண் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க, ஆனா இதுல சீர்முரண் அமையல. ஸோ இதுதான் தவறானது. சீர் இயல்பு, சீர் மோனை, கீழ்கதுவாய் மோனை இதெல்லாம் அமைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்தது தனி வாக்கியம் குறித்து கீழ்கண்டவற்றுள் சரியானது எது. ஒரு எழுவாய் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட எழுவாய்கள் ஒரு பயனிலையை கொண்டு முடியும். இதுதான் சரியானது. செகண்ட் ஆப்ஷன் தான் சரி. அடுத்தது, திருவள்ளுவர் தோன்றிடாவிட்டால் தமிழன் என்னும் ஒரு இனம் இருப்பது உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிடாவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பது உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கி.ஆ.பெ. விஸ்வநாதம். கி.ஆ.பெ. வீன்னு இருக்கு. வியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதம். கி.ஆ.பெ. விஸ்வநாதம் அவரோட பேர். ஓகேங்களா. அடுத்தது, தெண்டன் இட்டது வள்ளுயிர் திண்டிரல் புலியே. இத்தொடரில் திண்டிரல் என்னும் சொல்லியிருக்க பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிரல்னா உறுதியான. திண்டிரல்னா உறுதியான. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யாருன்னு கேட்டா பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்தனுடைய பெயர் அதாவது சிறப்பு பெயர் என்ன பார்த்தீங்கன்னா பாவலேறு.
பாவ தெரிஞ்சு தன்னோட சிறப்பு பெயர் பாவலேறு. ஓகே, அடுத்து ஏற்பாடு என்பதன் பொருள். ஏற்பாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன் மறையும் நேரம், அதுதான் வந்து ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் மறையும் நேரம் ஏற்பாடு. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? இது வந்து குறில் எழுத்து கா அப்படிங்கிறனால வந்துட்டு காத்தல்ங்கிறது தவறானதாக இருக்கு. காத்தல் தான் தவறு. சலவரை சாரா விடுதல் இனிவே. சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசீட்ஃபுல் பர்சன். இதுதான் வந்து அதோடைய சரியான ஆங்கில சொல். அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் கரெக்டாக, ஏன்னா வந்து காங்கியா சல ஃபஸ்ட்டு, காங்கியா சாதா ஃபஸ்ட்டு வரும், தாவோ நாவோ பாவோ ஃபஸ்ட்டு வராது. ஸோ ஃபஸ்ட் லெட்டரை வச்சு நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். சீராட்டு, இதுதான் கரெக்டு. அடுத்து செயற்பாட்டு வினை சொற்றொடை கண்டறிக. இன்னைக்குமே செயற்பாட்டு வினைனா இவரால் செய்யப்பட்டது அப்படிங்கிற வார்த்தை வருது. ஸோ இங்கே வந்து தச்சனால் செய்யப்பட்டது அப்படின்னு வந்துருக்கு. ஸோ வந்துட்டு செயற்பாட்டு வினைனா நாற்காலி தச்சரால் செய்யப்பட்டது, அதுதான். ஓகே, அடுத்து கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை, இதுதான் கரெக்டு. கனிமுன் நேர் வருவதும் கனிமுன் நிறை வருவதும் பார்த்தீங்கன்னா வஞ்சித்தலை. அடுத்தது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. கீழ்காணும் சொற்களில் எதிர்ச்சொல்லை கண்டறிக. பரிந்து அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து வெறுத்து. பரிந்துனா வந்து ஒருத்தவங்களை விரும்புறது, அவங்களுக்காக பரிஞ்சு பேசுறது, அந்த மாதிரி யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் பரிந்து. அதோட ஆப்போசிட் வேர்டு என்ன, எதிர்ச்சொல் பார்த்தீங்கன்னா வெறுத்து. அடுத்து மூதூர் அப்படிங்கிறது எந்த திணைக்குரிய ஊருனா மருதம். மருதம்னா மூதூர் அந்த வந்து மருத திணைக்குள்ள ஊர். ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி புணராதது பார்த்தீங்கன்னா செங்கடல். இது வந்து ஈறுபோதல் இனமிகள் இந்த விதிப்படி புணராது, மிச்சம் 3 பார்த்தீங்கன்னா புணரும் அந்த விதிப்படி. பொருந்தாத இணையை கண்டறிக. இதில் வந்து வீரமாமுனிவர் வந்து பரமார்த்த புதுகை. இந்த பரமார்த்த புதுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழின் முதல் ஏளன நூல். தமிழின் முதல் ஏளன நூல். தமிழோட முதல் ஏளன நூல் என்னன்னு கேட்டால் அது பரமார்த்த குரு கதைகள் தான். அது யார் எழுதுனதுன்னு கேட்டால் வீரமாமுனிவர். அப்புறம் வந்து தேவநேய பாவனார் வந்துட்டு தமிழர் திருமணம் அப்படின்னு எழுதியிருப்பாரு. திருவிக்கா வந்து சைவத்திரவு அப்படிங்கிறத எழுதியிருப்பாரு. ஆனால் தமிழ் சோலை அப்படிங்கிறது பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்க மாட்டார். ஸோ வந்துட்டு பொருந்தாத இணை வந்து டி ஆப்ஷன் தான். பின்பனவற்றில் பொருந்தும் இணையை தேர்ந்தெடு. செரு அப்படின்னா வந்து இந்த செரு வந்து செருக்கு, கோபம், அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் குறிக்கும். இந்த வந்து செரு, சண்டை, இதுதான் கரெக்டு. செரு வந்து இந்த செரு எல்லாருக்குமே நம்ம தெரிஞ்சிருக்கோம், நிறைய இடத்துல படிச்சிருக்கோம், செருனா வயல் அப்படின்னு. ஸோ வந்து இந்த செருனா வயல் இது தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஈஸியாக இதை வச்சே போட்டுடலாம். செரு வயல் அது தெரிஞ்சாலே போதும், அதை வச்சு நீங்கள் ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு அழைக்கப்படுற யாருன்னு பார்த்தா மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர் தான் அழுது அடியடைந்த அன்பர் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுவர். அடுத்தது என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு தமிழை வந்து புகழ்ந்து பேசினவர் யாருன்னு பார்த்தா கம்பர். கம்பர் தான் தமிழை வந்து என்றுமுள்ள தென்தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகே, அடுத்தது பதிதொரு புயல் மொழி தருமணி பனைதரு பருமணி பகரா நெற். இத்தொடரில் புயல் என்னும் சொல்லிற்கு பொருள். இந்த தொடர்ல வந்து புயலுங்கிறது குறிக்கிறது வந்து மேகத்தை குறிக்குது. புயல் வந்து மேகத்தை குறிக்குது. அடுத்தது கீழ்காணும் விடைகளில் எது சரியானது? சேனா வந்துட்டு உயர்வு தான் வரும். சேனா உயர்வு. ஓரெழுத்து உரிமொழிப்படி சேனா உயர்வு. ஓரெழுத்து உரிமொழி சோனா மதில். சோ அப்படிங்கிறது மதில்.
கா அப்படிங்கிறதும் தப்பாக தான் இருக்கு. மா அப்படிங்கிறது மட்டும்தான் விலங்கு. மானா விலங்கு, அதுதான் சரியா இருக்கு. மிச்சம் மூணும் தப்பா இருக்கு. ஸோ வந்துட்டு சரியான விடை வந்து இதுதான். அடுத்தது, செல்லிதாசன் அப்படிங்கிற பெயர் கொண்டவர் யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் தான் செல்லிதாசன் அப்படிங்கிற பெயரை கொண்டிருப்பார். ஓகே, அடுத்தது, குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் எது? அந்த பேர் எதிராகங்கிற பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். குண்டலகேசி, நீலகேசி, அவ்வளோதான். பேர்லேயே அந்த எதிர்ச்சி தெரியுதா? கேசி கேசி, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். இதான் ஷார்ட்கட்டு. எதிராக அமைந்த நூல்னா அது படிக்கிறப்ப வித்தியாசம் தெரியும். குண்டலகேசி, நீலகேசி, இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டிருக்கலாம். அந்த வருஷம் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுதியிருந்தா இதை வச்சு ஈஸியாக போட்டிருப்பீங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதான் ஷார்ட்கட். ஓகே, அடுத்தது, இலக்கிய செய்திகளோடு அறிவியல் துறை பொருள்களையும் முதலாக சேர்த்து விளக்கம் தந்த நூல் எதுன்னு கேட்டால் அபிதான சிந்தாமணி. அபிதான சிந்தாமணி. அடுத்தது, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது அப்படின்னு கூறினவர் யாருன்னா ராஜாஜி. ராஜாஜி தான் இது இந்த வரிகளை சொல்லியிருப்பார். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படிங்கிற கவிமணி பாடலை வந்து இந்த மாதிரி பாராட்டினவர் யாருன்னு கேட்டால் டி.கே. சிதம்பரம். டி.கே.சி இருக்கார்ல, அவர் தான் பாராட்டியிருப்பார். ஓகே, அடுத்து, திருவி கல்யாண சுந்தராரின் பயண இலக்கிய நூல் எது? பயண இலக்கியம்னா வந்துட்டு எனது இலங்கை செலவு. இலங்கை பிரயாணம் அப்படிங்கிறது வந்து இலங்கை செலவு அப்படின்னு போட்டு எழுதியிருப்பார். அதுதான் பயண இலக்கிய நூல். மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம் அப்படின்னு பாடினவர் யாருன்னு கேட்டால் மோசிகீரனார். மன்னன் உயிர்த்தே மலதலை உலகம்னு பாடினவர் மோசிகீரனார். மோசிகீரனார் தான் முரசுக்கட்டில் படுத்திருக்கும் போது அதில் கவரி வீசின மன்னன் யாருன்னு பார்த்தா பெருஞ்சேரல் இரும்பொறை. அந்த வரிகள் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒரு டைம் ஞாபகப்படுத்தி விடாது இந்த மோசிகீரனார். அடுத்து, சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? திருவிளையாடற் புராணம். எந்த நூல்னு கேட்டால் திருவிளையாடற் புராணம். அடுத்து, பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தரோட. அடுத்தது, சுந்தரர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டால் திருவெண்ணெய்நல்லூர். திருவெண்ணெய்நல்லூர் தான் சுந்தரர் வந்து இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட இடம். அடுத்தது, எழுத்து என்னும் இதழில் புதுக்கவிதைகளை படைத்தவர் யாருன்னு கேட்டால் தருமு சிவராமு. தருமு சிவராமு தான் எழுத்து அப்படிங்கிற இதழில் வந்து புதுக்கவிதைகளை படைச்சிருப்பார். அடுத்தது, மனிதர்களின் மாறுபட்ட மன விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை என்னும் கதை நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டால் நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தி. அடுத்தது, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் குமரகுருபரர். ஏன்னா பிள்ளை தமிழ் நூல்கள் அதிகமாக இயற்றினதே பார்த்தீங்கன்னா நம்ம படித்த வரைக்கும் குமரகுருபரர் தான் அதிகமாக படிச்சிருப்பேன். அடுத்தது, இந்திய நூலக தந்தை அப்படின்னு போற்றப்படுற யாருன்னா சீர்காழி ரா. அரங்கநாதன். இவருடைய பிறந்தநாள் தான் வந்துட்டு இந்திய நூலக தினமாக கொண்டாடுவோம். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9. ஓகே, அடுத்தது, தேம்பாவணி நூலில் உள்ள படலங்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 36 படலங்கள். 3 காண்டம் 36 படலம் தேம்பாவணியில் மொத்தம். அடுத்தது, இதுக்கு எந்த இது கரெக்டாக இருக்கும்? முடியரசன் வந்துட்டு காவியப்பாவை எழுதியிருப்பார். அடுத்தது வந்துட்டு சச்சிதானந்தன் வந்துட்டு ஆனந்தத்தை எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட் 2 வச்சே போட்டுடலாம் ஈஸியாக. 3, 1 இதுதான் ஆப்ஷன். 3, 1 வர ஆப்ஷன் எதுனா தேர்ட் ஆப்ஷன். இதுதான் கரெக்ட் ஆன்சர். மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் எது? மலரின் பருவத்தை குறிக்காத பெயர் வந்து அகரு. இதுதான் குறிக்காது. மருமக்கள் வழி மான்மிகம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர்னு பார்த்தா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இவர் வந்து நாஞ்சில் நாட்டு கவிஞர் அப்படின்னு
யாரு? கவிமணி தேசிய விநாயகம். அடுத்தது கிளியை வளைத்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் என்னன்னு கேட்டால், கிளியை வந்து ஆசாசியாக வளர்த்து பூனை கையில் கொடுத்தா கடைசியில் வருத்தப்படுவோம். ஸோ வந்து துன்பம். அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகரவரிசைப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாகா வைகா வைகா எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3ல் பொதுவாக இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா காக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புள்ளி வச்ச எழுத்து இல்லு வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் லூ வந்திருக்கு. ஸோ வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அகரவரிசைப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், லாஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அடுத்தது நான் புத்தகம் கொண்டு வருகிறேன் என்று பவானி காயத்ரியிடம் கூறினாள். ஒருவர் கூறுவதை அப்படியே கூறுவது மேற்கோள் குறியீடு இடம்பெறும் தன்மை முன்னிலை பெயர்கள் இடம்பெறும் என்பதே நேர்கூற்று ஆகும். இது வந்து காயத்ரியிடம் கூறினாள். கூற்று ஏ கூற்று ஆர் ரெண்டுமே சரி. அதோட எக்ஸ்பிளனேஷனும் சரியாக தான் இருக்கு. அடுத்தது இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க. இதில் வந்து பண்பு பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா திட்பம் அப்படிங்கிறது தான் பண்பு பெயர். ஆட்டம் அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆட்டம் அப்படிங்கிறது ஒரு தொழில் பெயர், அந்த மாதிரி தான் பிடிக்கும். அடுத்தது இது அகரவரிசை உங்களுக்கே தெரியும், தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டுங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தத்தா தித்தி வரிசையில் பார்த்தீங்கன்னா தா தி தூ தோ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. பொருந்தாத இணை கண்டறிக. இதில் எது பொருந்தாத? சுவடினா நூல், ஓலைச்சுவடி அதெல்லாம் நூல் தான். செட்டுனா சிக்கனம், சிந்தைனா உள்ளம், இதெல்லாம் தெரியும். ஆனால் வெய்யோன்னா வந்துட்டு திங்கள் வராது. ஸோ வந்து செகண்ட் தான் தப்பு. அடுத்தது 71வது தமிழறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதிமிகு பண்பாகும். இதுதான் கரெக்டாக இருக்குது. மிச்சம் 3மே படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ். கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழமொழி 400. பழமொழி 400 தான் கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டான்னு சொல்லும். மாணவன் பாடம் படித்திலன், படித்தான் அப்படின்னு சொல்கிறது வந்து நார்மல். படித்திலன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. ஸோ வந்து எதிர்மறை தொடர். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இக்குறளில் அமைந்துள்ள தக்கார் எச்சத்தால் என்ற இணை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இணை எதுகை. இணை எதுகை. அடுத்தது விடைக்கேற்ற வினா தேர்க. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. இதில் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு கரெக்டான இது கேட்டால் தமிழுக்கு பெருமை தராதது எது? தமிழருக்கு பழைய கதையை பேசிகிட்டே இருந்தால் வந்துட்டு அதில் ஒரு மகிமையும் இல்லை அப்படிங்கிறது வந்து அது வந்து பெருமை கிடையாது. அப்படிங்கிறதுக்கு ஏற்ற சரியான கேள்வி எதுனா ஃபஸ்ட் கேள்வி தான். அடுத்தது விடைக்கேற்ற வினாவை தேர்க. இரட்டை கிளவி இரட்டை பிரிந்திசையா. இரட்டில் பிரிந்திசையாதது எது? இதுதான் வந்துட்டு இந்த விடைக்கேற்ற வினா. அடுத்தது சேமமுறை நாள் முழுவதும் உழைப்பதினாலே இந்த தேசமெல்லாம் இருக்குது நம்ம கையாலே. அப்புறம் நெத்தி வேர்வை சிந்தினோமே முத்து முத்தாக, அது நெல்மணியாய் விளைந்திருக்கு கொத்து கொத்தாக. இந்த பாட்டு யார் எழுதினது? மருதகாசி. இவர் தான் அந்த மணப்பாறை மாடு கட்டிய பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே அந்த சாங்கும் இவர் தான் எழுதியிருப்பார். பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே சாங் எழுதினவரும் மருதகாசி. திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுறார் மருதகாசி. திரைக்கவி திலகம். திரைக்கவி திலகம். கீழ்காண்பனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது? பொய்யாக்கனி வந்துட்டு இவர் இயற்றிருக்க மாட்டார். மாங்கனி, ராஜதண்டனை, ஆயிரந்தீவு அங்கையர்கனி இது மட்டும்தான் கண்ணதாசன் இயற்றியிருப்பார். அடுத்து ஓமை கவிஞர் சுரதா இயற்றிய நூல் எது? தேன்மலை தான் சுரதா இயற்றிய நூல். அடுத்து தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையாரை தூதிவிட்ட ஆழ்வார் யாருன்னு கேட்டா நம்ம ஆழ்வார். தன்னை வந்து நாயகியா வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டு நாரையை தூதிவிட்டவர் வந்து நம்மாழ்வார். உமர் கய்யாம் ரூபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார். அடிக்கோடிட்ட சொல்லில் பொருளை எழுதுக. ரூபாயத் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ரூபாயத் அப்படிங்கிற வார்த்தை வந்து 4 அடி செய்யுளை குறிக்கும்.
கீழ்காண்பனவற்றில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. தொல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு தொழிற்பெயர் கிடையாது. தொல்லைங்கிறது ஒரு செயலை குறிக்குது, ஆனால் அது ஒரு தொழிற்பெயர் கிடையாது. தொந்தரவு பண்ணுறது ஆக்சுவலாக. அதனால் வந்து அது ஒரு தொழிற்பெயரில் வராது. செயற்பாட்டு வினை தொடர் கண்டறிக. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இவரால் அந்த மாதிரி ஆள் அப்படிங்கிற வார்த்தை வந்து பட்டது அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுதான் செயற்பாட்டு வினை. தொல்காப்பியம் வ.உ.சி.யால் பதிக்கப்பட்டது. ஸோ வந்துட்டு இதுதான் செயற்பாட்டு வினை. அடுத்தது, குணமெனும் குன்றேறி நின்றால் வெகுளி கணமேயும் காத்தல் அறிவு. இதுல வந்து அடி எதுகை கேட்டிருக்காங்க. குணமென்னும் கணமேயும் நான் இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் அடி எதுகை. அடுத்தது, பள்ளிக்கல்வி இயக்குனர் அறிவியல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார். எவை வாக்கியம் என சுட்டி காட்டுக. இது வந்து ஒரு தனி வாக்கியம். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அகநானூற்றை பாண்டியன் பெருவழி தொகுப்பித்தான். ஸோ வந்து இதுதான் பிறவினை. மிச்சதெல்லாம் தொகுத்தார் பாடியுள்ளார் இதெல்லாம் வந்து தன்வினையில தான் வருமே தவிர பிறவினையில வராது. அடுத்தது, பண்புத்தொகை. இலக்கண குறிப்பிற்குரிய பொருந்தாத சொல்லை தேர்க. பண்பு தொகைக்கு பொருந்தாது வந்து செய்வினை. நெறியினில் உயிர் செகுத்திடுவ. இதில் உயிர் செகுத்து எவ்விலக்கணத்தை சார்ந்தது? இரண்டாம் வேற்றுமை தொகையை சார்ந்தது. இந்த நெறியினில் உயிர் செகுத்திடுவ வந்துட்டு இந்த பாட்டு எதில் வரும்னா சீரா புராணம். இன்று தொட்டிவன் நெறியினில் உயிர் செகுத்திடுவ அப்படின்னு வரும். இது வந்து சீரா புராணம். அடுத்தது, சரியானவற்றை தேர்க. பொருள் திணை. பொருள் எதிரொன்றல் வெட்சி. இதுல வந்துட்டு 3, 4 சரியா இருக்கு. பொருள் திணை இதுல வந்துட்டு 3வது இதுவும் 4வது இதுவும் தான் சரியா பொருந்தது. ஸோ 3, 4 சரி. அடுத்தது, நெடுநாவாய். நெடுநாவாய்க்கு நெடுமை கூட்டல் நாவாய் பிற்செல்கிறோம். நல்ல என்னும் அடைமொழி. நல் அப்படின்னு வந்திருந்தா வந்து அது வந்து நற்றிணை. நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல். இது வந்து இந்த அந்தந்த நூல்களுடைய பெயர். அடுத்தது, கடலில் கரைத்த பெருங்காயம் போல. இந்த ஓமை வாக்கியம் உணர்த்தும் பொருள். ஒரு பெருங்காயத்தை கொண்டு போய் கடல்ல கரைக்கிறது வந்து அது என்ன பொருள் உனக்குன்னா வீணாதல். கடலை கொண்டு போய் அதை கரைச்சா அது வேஸ்ட் தானே, அது வேஸ்டா தான் போகுது. அடுத்து, தெரிநிலை வினையச்சத்தை எடுத்து எழுதுக. நடந்து வந்தான். இதுதான் தெரிநிலை வினையச்சம். அடுத்தது, பொறுத்துக. இது வந்து ஓரெழுத்து உரிமையில் உங்களுக்கே தெரியும். கை அப்படிங்கிறது வந்து ஒழுக்கத்தை குறிக்குது. ஸோ அதை வச்சு போடலான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒமிட் பண்ணால் மிச்சம் 3 ஆப்ஷன் இருக்கா. ஸோ வந்து நோனா துன்பம். ஸோ வந்து இதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். லாஸ்ட் ஆப்ஷன் தான் சரியா இருக்கு. ஈற்றையலடி சிந்தடி பெரும் பாவகை எதுன்னு கேட்டா நேரிசை ஆசிரியப்பா. அடுத்து, சோவியத்தறிஞர் டால்ஸ்டாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி. டால்ஸ்டாயோட வழிகாட்டுதலால் திருக்குறள் படிக்க தொடங்கினேன்னு சொன்னவர் மகாத்மா காந்தி. அடுத்து, கவி காலமேகம் எந்த சமயத்திலிருந்து எந்த சமயத்திற்கு மாறினார்? வைணவத்திலிருந்து சைவத்துக்கு மாறியிருப்பார் கவி காலமேகம். உலகத் தமிழுடைய தமிழை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்தானியல் இதழ் பெயரை தேர்ந்தெடு. தமிழ் சிட்டு. மேதையில் சிறந்தன்று என முதுமொழி காஞ்சி குறிப்பிடுவது. மேதையில் சிறந்தன்றது கலந்து கற்றது மரமறை. வன்மையில் சிறந்தது வாய்மையுடைமை. இவங்க கேட்டது மேதையில் சிறந்ததன்று எதுன்னு கேட்டால் கற்றது மறவாமை. ஓகே, அடுத்தது இலக்கண குறிப்பு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், தேர்ட் ஆப்ஷன் தான் சரியாக பொருந்திருக்கும். ஓகே, இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.